ஒரு விஷயம் எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த நம்பரை நான் கண்ணுவோட மொபைல் பில்ல இருந்து தான் எடுத்தேன். யார் அந்த பையன்? அண்ணி அண்ணின்னு ரொம்ப பாசமா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கானே. கனிகா விஷயத்துல நீ எவ்வளவு சீரியஸா இருக்க? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? நான் கன்னிகாவில உயிரே வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அவ இல்லாம என்னால வாழ முடியாது. என் வாழ்க்கையில எல்லாமே அவதான். இப்ப நீ போன்ல என்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் உடனே எங்க வீட்டுக்கு நேரா வந்து அத்தை மாமா 2 பேர் முன்னாடியும் அப்படியே சொல்லணும். இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. கனவுக்கு ஹைவேல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அது மட்டும் இல்லாம அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு பையனுக்கு உயிர் வேறு போயிடுச்சான். ஆனா கனிகா அவ ஃப்ரெண்டோட தானே மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா. எப்படி அவ ஹைவேக்கு போனா? இதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. அமர், நான் இப்ப கண்ணுவை பார்க்கணும். என்ன சீக்கிரம் கண்ணுகிட்ட கூட்டிட்டு போ. அனி நீங்க வீட்லயே இருங்க, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். இந்த போனை வச்சிடறேன், போயிட்டு வரேன். இங்கே இருங்க. இந்த பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. பையனா? என்ன பையன்? பொணன்னு சொல்லியா? இது பொணம். இந்த பொணத்தை உனக்கு தெரியுமான்னு சொல்லு. என்னாச்சு? ஏன் பேச மாட்ற? எங்க இருந்து இவங்க கூட வந்துட்டு இருந்தா? சொல்லு. அமர் ஒரு நிமிஷம் எடுத்துங்க, போன் அடிக்குது. ஹலோ. ஹாய்க்கா, எப்படி இருக்க? நான் ஒன்னும் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணலல? நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நான் இப்ப அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன். என்னாச்சுக்கா உனக்கு? ஏன் இவ்ளோ டிஸ்டர்ப்டா பேசுற? கனவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா நீ? நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஹலோ. என்னாச்சா நீ? அது கனிகா அக்காக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அக்கா சொல்றாம்மா. அட கடவுளே, என்ன இது? ஆனா எப்ப நடந்தது? குடு போனை என்கிட்ட குடு, நான் பேசுறேன். போன் எடுக்க மாட்டேங்கிறா. நான் சாஸ்திரி சாருக்கு போன் பண்றேன். ஹலோ சாஸ்திரி சார், நான் கேள்விப்பட்டது உண்மையா? கன்னிகாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? உங்களுக்கு யார் சொன்னது? நித்யா தான் சொன்னா. இப்ப கன்னிகா எப்படி இருக்கா அதை சொல்லுங்க சார். அரவிந்த் சர்மா, அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். அங்க போனாதான் எதுவும் தெரியும். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். என்ன? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காளா? என்ன ஏதுன்னு அவங்களுக்கும் தெரியல. அவங்களும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்காங்க. அப்பா பிள்ளையாரப்பா, கனிகாவை நீதான்ப்பா காப்பாத்தணும். எதுவும் பேசாம இருந்தா எப்படிமா? வாயா திறந்து பேசு. இவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லு. நிச்சயமா அண்ணனோ தம்பியா கிடையாது. காதலனா வீட்டுக்காரனா? எனக்கு தெரிஞ்சு நிச்சயமா காதலனா தான் இருக்கணும். பாண்டு, எனக்கு இந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது. முகத்தை பார்த்து முடிவுக்கு வராத. இந்த காலத்துல பாக்குற மாதிரி ஆளுங்க இருக்கிறது இல்ல. உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியில தெரியாது. என்ன நான் சொல்றது சரிதானே? வணக்கம் சார். சார். ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சார், எதுவுமே சொல்ல மாட்டா. வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கா. கையில் பர்ஸ் ஏதோ வச்சிருந்தாங்களே, அதில் ஏதாவது கிடைச்சதா? சார், இந்த பொண்ணோட காலேஜ் ஐடி கார்டு கிடைச்சது. கார்டு? இந்த கார்டில் இவங்களோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் இருக்கு. இந்த ஆக்சிடென்ட் பற்றி இவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லிட்டோம். குட். அப்புறம் இவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? யார் இவன்? சார், பைக்கோட ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ஊர் தான். மற்றபடி நாளைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் திறந்ததுக்கப்புறம் தான் மிச்ச டீட்டெயில்ஸ் பிடிக்க முடியும். ஒரு வேலை பண்ணுங்க, இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. அந்த பொண்ணுக்கு தண்ணி கொடுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் வாக்குமூலம் வாங்குங்க. சரியா? சரிங்க சார்.
தண்ணி குடிச்சிங்களா நீங்க? இங்க பாருங்க, நீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு நாங்கள் தகவல் சொல்லிட்டோம். அவங்க இங்க வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள நீங்க உங்க ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க. நீங்க காலேஜில் படிக்கிற பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு. இந்த மாதிரி சம்பவங்கள்ல சில ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் நீங்க எனக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு கரெக்டாக சொல்லிடுங்க. நடந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போன இவன் யாருன்னு. கண்டிப்பா நமக்கு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. உன்னை நான் சீக்கிரமா வீட்ல கொண்டு போய் விட்டாக்கணும். என்ன சொல்ற? நித்யானி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால பிரச்சனை அதிகமாக வேண்டாம். நான் இப்ப நேரா உங்க வீட்டுக்கு வந்து எல்லா உண்மைகளையும் சொல்லிட போறேன். பின்ன எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி போயிட்டு இருக்கோம்? இப்போவே எல்லா உண்மையும் சொல்றதுதான் பெட்டர். அப்போ இன்னைக்கே வந்து எல்லாத்தையும் சொல்ல போறியா? இப்படி அழக்கூடாது. டோன்ட் கிரை ப்ளீஸ், டோன்ட் கிரை. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க வாக்குமூலம் கொடுங்க. இந்த பொண்ணை பார்த்துக்குங்க. கனிகா, என்ன விடுங்க, விடுங்க. நான் இந்த தப்பு பண்ணல. அம்மா என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. அம்மா என்ன காப்பாத்துங்க. அம்மா விடுங்க அந்த பொண்ணை. கனிகா, என்னம்மா நடக்குதுங்க? நீங்களா யாரு? இவ எங்களுடைய பொண்ணுதான். இவ இவளுடைய அம்மா. ஓகே, நீங்களே என் கூட வாங்க. சுமார் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஊர் ஹைவேஸ்ல ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல ஒரு 24-25 வயசு பையன் இறந்துட்டான். சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல இருந்தவங்க எல்லாம் இந்த ஆக்சிடென்ட் சத்தம் கேட்ட உடனே அங்க ஓடி போய் பார்த்துருக்காங்க. அங்க ஒரு இளைஞன் ரொம்ப மோசமான நிலைமையில உயிருக்கு போராடிட்டு இருந்ததை அவங்க பார்த்துருக்காங்க. அவன் பக்கத்துல உங்க பொண்ணு உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அவங்க உடனடியே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாங்க சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்போ அதுக்குள்ளேயும் அந்த பையன் இறந்துட்டான். அப்பவும் இந்த பொண்ணு அந்த பையன் பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்பல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்க விடாம அழுதுகிட்டே தான் இருக்காங்க. நாங்க எத்தனையோ தடவை கேட்டு பார்த்துட்டோம். ஆனா உங்க பொண்ணு எதையுமே சொல்ல மாட்டேன்றாங்க. உங்க பொண்ணு அவங்க பேர் என்னன்னு கூட எங்ககிட்ட சொல்லல. அவங்க பேக்ல இருந்த ஐடி கார்டை வச்சுதான் அவங்க பேரை நாங்க கண்டுபிடிச்சோம். அந்த ஐடி கார்டுல உங்க பொண்ணோட பேரு, அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் இருந்துச்சு. இப்ப நீங்களே சொல்லுங்க, ராத்திரி அந்த நேரத்துல உங்க பொண்ணு எங்க போயிட்டு திரும்பி வந்தாங்க? அதுவும் அந்த ஆக்சிடென்ட்ல செத்து போன அந்த பையன், அவனுக்கும் உங்க பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? இன்ஸ்பெக்டர் சார், சத்தியமா எங்க யாருக்கும் இத பத்தி எதுவும் தெரியாது. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க பொண்ணு உங்ககிட்டயே பொய் சொல்லியிருக்காங்க. இறந்து போனவன் உங்க பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கணும். சார், ஆம்புலன்ஸ் வந்தாச்சு சார். பாடியை உடனே போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. ஓகே சார்.
கண்ணு 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 அது யார் கண்ணு? அத்துல் எங்க காணோம்? அத்துல் உன் கூட தானே இருந்தா? அது அத்துல் கிடையாதே. கண்ணு அத்துல் எங்க இருக்கான் சொல்லு. ஹலோ, யாரு? அம்மா நித்யா, கன்னிகா நிலைமை எப்படிமா இருக்கு? ரொம்ப அடியில ஒன்றும் படல இல்ல? அப்பா இல்ல, கனுவுக்கு அடியில ஒன்றும் படல, அவ நல்லா தான் இருக்கா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா. நாங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம், ஆக்ஷன் கேஸ்ல, அதனால தான் வர வேண்டியதாயிடுச்சு. மணி, நாங்களும் அங்க வரட்டுமா? இந்த மாதிரி நேரத்துல சொந்தங்கள் பக்கத்துல இருந்தா ரொம்ப தைரியமா இருக்கும். ஐயோ இல்லப்பா, நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? கவலைப்படுற அளவுக்குலாம் பெருசா ஒன்றும் இல்ல. அம்மா கிட்டே நீங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுங்க. யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிம்மா. உங்க மாமனார் கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடு. என்னால பெருசா எதுவும் பண்ண முடியாது, கொஞ்சம் தைரியத்தையாவது அவருக்கு கொடுக்குறேன். மாமா, அத்தை, அமர் எல்லாரும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பா நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறேன். சரிம்மா. இதெல்லாம் என்னோட தப்பு தான். இவதான் அறியாத பொண்ணு, நானா அதை யோசிச்சிருக்க வேண்டாமா? உண்மையை மறைச்சா அது நம்மளோட வழியிலே முள்ளா மாறி நிக்கும்னு எனக்கு ஏன் தோணாம போயிடுச்சு. எவ்வளவு மறைச்சாலும் எவ்வளவு சமாளிச்சாலும் எப்பவாது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம காலிலே அந்த முள்ளு குத்தி அது நம்மளே வேதனைப்படுத்தும். என்ன சொன்ன? அவ என்னோட தங்கச்சி. அவளை பத்தி நீ எப்படி தப்பா பேசலாம்? உன் தங்கச்சியை இதோட நீ மறந்துடு. வாழ்க்கை பூரா உன் தங்கச்சியை கம்பியான வச்சிருவேன், புரியுதா? சார், எங்க தங்கச்சியை நாங்க இப்ப கூட்டிட்டு போலாமா? இப்ப முடியாது. ஏன் சார்? ஏன்னா உங்க பொண்ணு இன்னும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவே இல்லை. உங்க பொண்ணு வாக்குமூலம் கொடுக்கற வரைக்கும் அவங்கள இங்கேயே எங்களோட கஸ்டடியில தான் வச்சுப்போம். கஸ்டடி இல்லையா? ஏன்? அவ எங்கேயும் திருடல, யாருக்கிட்டையும் கொள்ளை அடிக்கல, யாரையும் கொலையும் பண்ணல. தேவையில்லாம எதுக்காக இப்போ அவளை கஸ்டடியில் வைக்கணுங்கிறீங்க? நாங்க அப்படிதான் பண்ணுவோம். எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணை எந்த காரணமும் இல்லாம இந்த மாதிரி கஸ்டடியில் வைக்க கூடாது. எனக்கு நீங்க சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்ல. நல்ல குடும்பத்து பொண்ணா இருந்தா ராத்திரி நேரத்துல யாரோ ஒரு பையன் கூட வீட்டுக்கே தெரியாம வெளியே போயிட்டு வர மாட்டான். என்ன சொன்ன? அவ என்னோட தங்கச்சி. என் தங்கச்சியை பத்தி எப்படி அப்படி பேச? ஏய், வாயை மூடு, இது உன் வீடு இல்ல. வாயை மூடு. ஒரு வார்த்தை பேசுன? என்ன ரொம்ப பேசுற? என்னடா ஏன் மேலே கை ஓங்குற நீ? அட்ரா பார்க்கலாம். இதுக்கு மேல உன் தங்கச்சியை மறந்துடு. வாழ்க்கை பூரா உன் தங்கச்சியை கம்பி என்ன விட்டுருவேன், புரியுதா? போலீஸ்காரங்கிட்டே மோதி பாக்குறியா? ரொம்ப தப்பு பண்ணிட்ட. உனக்கு எப்படி பாடம் கத்து கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும். நீ வாழ்க்கை பூரா மறக்க முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமாயிடும் உன் நிலைமை, புரியுதா? அவனை கூட்டிட்டு போங்க. சார், எங்க அண்ணனுக்கு உங்க மேல கை ஓங்கணுங்கிற இன்டென்ஷன்லாம் கிடையாது சார். ஸ்ட்ரெஸ் அதிகமாயிட்டனால தான் உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு சார். அவனை விட்டுருங்க சார். சார், தங்கச்சி மேல உள்ள அக்கறையில கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படிலாம் பேசிட்டான் சார். ப்ளீஸ் சார். பொதுவா அவன் ரொம்பவே அமைதியான பையன் சார். அப்பா, என்ன பண்றீங்க நீங்க? எதுக்காக அந்த ஆளு கெஞ்சிட்டு இருக்கீங்க? நீ லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க. இந்த கேஸ நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அப்புறம் 2 பேரும், அண்ணன் தங்கச்சி 2 பேரும் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும், புரியுதா? இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ், நீங்களும் என் பையன் மாதிரி தான். அவனை மன்னிச்சு விட்டுருங்க சார், ப்ளீஸ். சார், எங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு பெர்மிஷன் கொடுங்க சார், ப்ளீஸ். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க.
உங்க பொண்ணு ஒழுங்கு மரியாதையா வாக்குமூலம் கொடுக்கற வரைக்கும் அவ இங்க தான் இருக்கணும், எங்க கஸ்டடியில. சார் ஆனா அவ ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கிறனால அழுதுகிட்டே இருக்கா. அந்த சம்பவம் அவளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு. அப்ப அதிர்ச்சியில இருந்து அவளை வெளியே கொண்டு வா. போ. அவளுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளையும் அவ சொல்லணும். இல்லனா எங்களுக்கு என்ன? இந்த ஆக்சிடென்ட் கேஸை நாங்க ரொம்ப சுலபமா மர்டர் கேஸா மாத்தி விட்டுருவேன். ஏன் அப்படி செய்யக்கூடாது? அந்த பாடி பக்கத்துல உங்க பொண்ணு தானே உட்காந்துட்டு இருந்தா. குறைஞ்சது 7-8 வருஷமாவது கம்பி எண்ண வேண்டியதா இருக்கும். சரிங்க சார், நாங்க அவகிட்ட எப்படியாவது பேசி கூடி சீக்கிரம் வாக்குமூலம் கொடுக்க வைக்கிறோம் சார். ஆமா சார். விடுங்க அவனை. போ. பயப்படாத கண்ணு. நீ எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். அதுவும் இல்லாம நீ எந்த தப்பும் பண்ணல. எனக்கு நல்லா புரியுது. இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்டை நீ பார்த்ததுக்கு அப்புறம் நீ அதிர்ச்சியில் இருக்க, உன்னால எதுவும் பேச முடியல தான். அதனாலதான் நீ இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க. ஆனா கண்ணு, நீ இப்படியே இருந்தன்னா நாளைக்கு உனக்கே பிரச்சனை ஆயிடுமா. இங்க பாரு, இந்த போலீஸ்காரங்க கிட்ட நீ எதுவுமே சொல்லலன்னா உன்னை இனிமே விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணு, நீ சீக்கிரமா ஸ்டேட்மெண்ட் கொடுமா, நம்ம வீட்டுக்கு போயிடலாமா. அப்பதான் உனக்கும் நிம்மதியா இருக்கும். இங்க பாரு, எவ்வளவு டயர்டா இருக்க பாரு. இங்க பாருமா, நீ எல்லாத்தையும் சொல்லிடுமா. நீ என் செல்ல பொண்ணு இல்ல, நீ இங்கெல்லாம் இருக்க கூடாதுமா. இங்க பாரு கனிகா, இப்ப நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். அதோடைய விளைவு எப்படி இருந்தாலும் நீ சொல்லிதான் ஆகணும். உன் ஃப்ரெண்டு கூட மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீ வேற எங்கேயோ போனது எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ பயப்படுறது உண்மையா இருந்துச்சுன்னா நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நீ உன் ஃப்ரெண்டோட வெளியில போலன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் காலேஜ் ஃப்ரெண்டு கூட நீ எங்கேயும் வெளியில போகல. உன் பாய் ஃப்ரெண்ட் கூட தானே நீ வெளியில போன. சொல்லு கனிகா, வாயை திறந்து பேசு. இந்த பையனோட தானே வெளியில போன. இவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இங்க பாரு, இங்க பாரு கனிகா, நீ இப்படி பேசாம இருக்கிறது என்னுடைய கேள்விக்கு பதில் கிடையாது. என்ன பதில் சொல்லவே இல்ல? உங்க பொண்ணு ரொம்ப புடிவாதக்காரி போல இருக்கு. பாத்தீங்கல்ல, நீங்க கிளிப்புள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னா கூட அவ சொல்ல மாட்டேங்கிறாள். ஏன்னா உண்மை என்னன்னு தெரியுமா? நீங்களா என்ன பண்ணாலும் இவ தான் செஞ்ச காரியத்தை பத்தி எதையுமே சொல்ல மாட்டா. எதையும் சொல்ல மாட்டா இவ. நீ இந்த மாதிரி பேசாமையே இருந்தினா நாங்க எங்க இஷ்டத்துக்கு இந்த கேஸை எப்படி வேணாலும் மாத்துவோம். எங்களுக்கு இந்த கேஸை மாத்துறது ரொம்ப சுலபம். இதோ இங்க இருக்குதே, இந்த பொண்ணோட பேரு கன்னிகா. தான் குடும்பத்துல இருக்கவங்க கிட்டயே போய் சொல்லி தன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட உல்லாசமா இருக்க எங்கேயோ வெளியே போயிருக்கா. அவ அங்கிருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது ரொம்பவே சந்தேகப்படும்படியான இடத்துல இவ பாய் ஃப்ரெண்ட் மர்டர் செய்யப்பட்டிருக்கான். விஷயம் தெரிஞ்சு போலீஸ் சம்பவ இடத்துக்கு போனப்போ அந்த பையனோட போனத்துக்கு பக்கத்துல இந்த பொண்ணு இருந்தா. போலீஸ் இந்த பொண்ணை தான் சந்தேகப்படுது. இவ தான் தன்னோட பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணிருக்கா. இல்லனா கொலைகாரனுக்கு துணையா இருந்திருக்கா. எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நான் இவ்வளவு சொல்லியும் அவ எந்த ரியாக்ஷனும் இல்லாம உட்காந்துருக்கான். என்ன பாக்குறீங்க? அவளை உள்ள போடுங்க. இவ யார் கூட வெளியே போனான்னு எனக்கு தெரியும். சரி, பரவாயில்ல, நீ பேச வேண்டாம். நான் உன் மேல 302 செக்ஷன் இப்ப போட போறேன். அப்பவும் இப்படியே உட்காந்துட்டு அமைதியா. உனக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. அப்பவும் அமைதியா இரு.
கனிகா ப்ளீஸ் தயவு செஞ்சு உண்மையை சொல்லிட்ட. தேவையில்லாம நீயே போய் பிரச்சனைல மாட்டிக்காத. இவ எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. போதும், நீ ரொம்ப நேரமா நாடகம் ஆடுற. சீனோ. எஸ் சார். எஃப்ஐஆர் எழுதிக்கோ. எஸ் சார். சார். வர்ஷா மேடம் இங்க வாங்க. இந்த பிடிவாதக்கார பொண்ணை லாக்கப்ல தள்ளுங்க, இழுத்துட்டு போங்க. நாங்க அவளை பேச வைக்கிறோம் சார். சார் ப்ளீஸ் சார். நான் எந்த தப்பு பண்ணல. அம்மா என்ன காப்பாத்துங்க. அவளை உள்ள தள்ளுங்கன்னு சொல்றல்ல. அப்பா என்ன காப்பாத்துங்க. அவ யார் கூட வெளியே போனான்னு எனக்கு தெரியும். யாரோ ஒரு மூணாவது மனுஷனுக்காக நீ இந்த குடும்பத்தோட மானத்தை போலீஸ் ஸ்டேஷன்லயும் இந்த வீட்லயும் பறக்க விட்டதுக்கு அப்புறம் நீ எனக்கு பொண்ணே கிடையாது, நான் உனக்கு அம்மாவும் கிடையாது.